நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மர்ம படகொன்றிலிருந்து 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. விரிவாக பார்க்கலாம். சம்பத் மனம்பேரிக்கு எதிரான வழக்கு ஒன்று இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அவருக்கு இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன, அது குறித்து விரிவாக பார்க்கலாம். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் இன்று அதிகாலை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும், தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற காணி பொதுமக்களுக்கே சொந்தமானது என்று சொல்லி மிக முக்கியமான பௌத்த பிக்கு ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் சஜித் பிரேமதாசா பற்றிய ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைக்கு காலமாக போட்ட காணொலியில் சொல்லியிருந்த நாங்கள் இந்த மாதிரி நடுக்கடலில் ஒரு படகு ஒன்று அவதானிக்கப்பட்டிருக்கிறது. கடற்படையினர் அந்த படகை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். மிக விரைவில் கரைக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமாக 6 மணிக்கு அந்த படகு கடற்கரை நோக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டிக்கோ விட்ட என்று சொல்லப்படுற இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. படகு எடுத்து செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள 21 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளும் 172 கிலோ ஐஸ் போதைப் பொருளும் இருந்திருக்குது. இவற்றினுடைய மொத்த பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கோடிக்கும் அதிகம் என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த படகு கைப்பற்றப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், இந்த மாதம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 5 மீனவர்கள் ஒரு படகு எடுத்துக்கொண்டு நடுக்கடலுக்கு போயிருக்கிறோம். அப்போ நடுக்கடலுக்கு போன அந்த மீனவர்கள் திரும்பி வரையில அது ஆழ்கடல் மீன்பிடி படகு என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே பல நாட்கள் நடுக்கடலில் தரிச்சு நிற்க முடியும். இவர்கள் கந்தர என்று சொல்லப்படுற ஒரு பகுதியிலிருந்து தான் போயிருக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ அந்த நீண்ட நாள் மீன்பிடி படகுகள் இருக்கு தானே, எல்லா படகுகளும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால் நிறைய போதைப் பொருட்கள் இந்த நீண்ட நாள் படகுல இருந்தால் மீட்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில். அப்ப எல்லா படகுகளையும் கடற்படை கண்காணிக்கும் தானே. அது மட்டும் இல்லாமல் இப்ப அந்த படகுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு விசேடமான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. VMS என்று சொல்லி ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த படகும் கண்காணிக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படகினுடைய பேர் தினுக்க புத்தா என்று சொல்லப்படுற படகு. அப்ப கடற்படைக்கு சந்தேகம் கடலுக்கு போன அந்த படகு கனகாலமா விரையில் என்று சொல்லி நேற்று நள்ளிரவில் சுற்றி வளைத்து அந்த படகை கைப்பற்றி இருந்தார்கள். இன்றைக்கு காலமா 6 மணிக்கு கரைக்கு கொண்டு செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள இவ்வளவு பெறுமதியான போதைப் பொருட்கள் இருந்திருக்குது. அந்த 5 கடற்தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கார் நேற்றிரவு போலீஸால் கைப்பற்றப்பட்ட ஒரு கார். அதாவது கடவத்தை என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்தில் இந்த கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாம். இந்த காரில் வந்தாக்கள் இந்த காரை அங்கேயே விட்டுட்டு போயிட்டணும். அப்போ போலீஸ் பார்த்துருக்குது, ஒரு இடத்துல சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு கார் ஒன்று நிற்குது. பார்த்தா கார் பார்க் பண்ணிக்கிற விதமே பிழையா இருக்குது. அப்போ ஏதாவது பிரேக் டவுன் ஆகிருக்கு தானே, ஏதோ பிரச்சனையால நிப்பாட்டி போட்டு போயிருப்பினோம் போல இருக்குன்னு சொல்லி போட்டு சரி காரை செக் பண்ணுவோம்னு செக் பண்ணால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேக்கில் T56 வகை துப்பாக்கி ஒன்று இருந்திருக்குது. துப்பாக்கி மட்டும் இல்லாமல் 2 மேகசின்ஸ் இருந்திருக்குது. மேகசின்ஸ் ஃபுல்லாக ரவைகள் இருந்திருக்குது. எனவே ஏதோ ஒரு பெரிய குற்றச்செயல் ஒன்றை செய்யறதுக்காக இந்த T56 துப்பாக்கியை கொண்டு போயிருப்பினோம் போல இருக்கு. எனவே இந்த கார் இப்போ கைப்பற்றப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பேர் ரொஷான். அப்போ போதைப் பொருள் கடத்துறாக்களுக்கு தனியாக அவன் பேர் மட்டும் இருக்காது, முன்னுக்கு ஒரு பட்டம் ஒன்று இருக்கும். இவருடைய பட்டம் குடு ரொஷான். எனவே குடு ரொஷான் கைது செய்யப்பட்டிருக்கார். மாளிகாவத்தை பகுதியிலிருந்து அவரை கைது செய்யக்குள்ள அவர்கிட்ட 9 மில்லிமீட்டர் பிஸ்டல் வகை துப்பாக்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு தேவையான 3 ரவுண்ட்ஸ்களும் வைத்திருந்தவராம். எனவே துப்பாக்கியோடு சேர்த்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குடு ரொஷான். சம்பத் மனம்பேரி உங்கள் எல்லாருக்குமே அவரை தெரியும். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 90 நாட்களுக்கும் அதிக நாட்கள் இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அதாவது வலஸ் முல்ல என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான வழக்கு ஒன்று நடந்தது. அந்த வழக்கில் நீதிபதி சொல்லியிருக்கார், இன்னும் 90 நாட்களுக்கு ஆளை தடுத்து வச்சு விசாரிக்க சொல்லி. ஏன்னு சொன்னால் போலீஸ் தரப்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இவர் மேலே விசாரணைகள் இன்னும் முடியலை. இவரை வச்சுக்கொண்டே இன்னும் நிறைய பேரை நாங்கள் கைது செய்ய வேண்டியிருக்குது. இவர்கிட்ட
அவங்கள்ட்ட இருந்து முக்கியமான தகவல்கள் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குது. அதை விட இவருக்கு சொந்தமான 3 வாகனங்களை வந்து நாங்கள் கிட்டல கைப்பற்றினாங்கள். அந்த வாகனங்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்த வேண்டியிருக்குது. அதனால நாங்கள் இவரை இப்போதைக்கு விட முடியாது, அதற்கான அனுமதியை தாங்கோன்னு சொல்லி போலீசார் வந்து நீதிமன்றத்தில் கேட்டபோது நீதிபதி சொல்லிக்கார், ஓகே 90 நாட்கள் தடுத்து வச்சு இன்னும் ஆளை வச்சு நல்லா விசாரிக்க சொல்லி. சம்பத் மனம்பேரி உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து தேர்தலில் போட்டி போட்டு பிறகு நிறைய சம்பவங்களோட தொடர்புபட்டவர், ஆயுதங்களை கடத்தி கொண்டே கொலை சம்பவங்களுக்கு உதவியாக இருந்தவர், பிறகு போதைப் பொருட்கள் அடங்கிய கண்டெய்னரை வந்து இறக்குமதி செய்து அதை கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு இந்த மாதிரி செய்யாத வேலைகளே இல்லை. அதாவது நாமல் ராஜபக்ச தரப்பினருக்கு மிகவும் ஒரு வலது கை என்று சொல்லலாம். அப்படி இருந்தவர் தான் சம்பத் மனம்பேரி. கைது செய்யப்பட்டு அதுக்கிடையில் 90 நாள் ஆயிட்டது, இப்போதான் கைது செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. எனவே 90 நாட்கள் முடிந்த நிலையில் இப்பொழுது இன்னும் ஒரு 90 நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. மொட்டு கட்சியை சேர்ந்த மஹிந்த என்று சொல்லப்படுற நபருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கேட்டீங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்கள். 1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் என்று சொல்லி மான நஷ்ட வழக்கு போடப்பட்டிருக்கிறது. மொட்டு கட்சியை சேர்ந்த மஹிந்த பத்திரன என்று சொல்லப்படுற ஒரு நபருக்கு எதிராக. மஹிந்த என்று சொன்னால் அந்த மஹிந்த இல்லை, இது வேற மஹிந்த பத்திரன. ஏன் இவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டதுன்னு சொன்னால், முதல்ல யார் வழக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் ஒரு ஆள், அதாவது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல, அவர் தான் இந்த வழக்கை வந்து போட்டிருக்கிறார். 1000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும் சொல்லி. ஏன் இந்த வழக்கு போடப்பட்டு சொன்னா, இந்த மஹிந்த பத்திரன் இருக்கார் தானே, அவரே யாருக்குமே தெரியாது. அவர் வந்து மொட்டு கட்சியில ஒரு உறுப்பினர், சாதாரண ஒரு உறுப்பினர், பெரிய ஒரு பதவியிலேயும் இல்லை. ஆனா அவர் வந்து சும்மா இருக்க மாட்டாமல் பேஸ்புக்கில் வந்து எழுதினவராம், பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல இருக்காரு தானே, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், அவருக்கு வந்து கொழும்புல ஒரு வீடு ஒன்று இருக்குது, பெரிய பங்களா ஒன்று இருக்குது, அவர் வசிக்கிறதே மாளிகையில தான், அவர் சாப்பிட்றதை வந்து தங்க தட்டில் தான் என்று சொல்லி பயங்கரமாக எழுதி விட்டாராம் ஃபேஸ்புக்கில். அப்போ அது பிழையான தகவல் தானே. அப்போ பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலை சொல்லியிருக்கார், கொழும்பில் ஆடம்பரமான பங்களாவா அதங்கே இருக்குது, எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு பங்களா இருக்கான்னு சொல்லி கேட்டு, அப்போ இவருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று போட்டது. எல்ஓடி என்று சொல்கிறது லெட்டர் ஆஃப் டிமாண்ட். என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து அந்த போஸ்ட்டை வந்து அழியுங்கோ, அழிச்சு போட்டு மன்னிப்பு கேளுங்கோ, அல்லது மான நஷ்ட வழக்கு போடுவோம் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும் முதலே அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்துக்கு எங்கேயோ போட்டுட்டு அவர் பேசாமல் இருந்துக்க தண்ட பாட்டில் செய்கிறத செய்யுங்கோன்ற மாதிரி. இப்போ நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு. எனவே இந்த வழக்கு எப்படி போகும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். 1000 கோடி ரூபாயெல்லாம் கனவிலும் நெச்சு பார்க்க முடியாத தொகை அவருக்கு. எனவே அவர் கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்பார், தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து மன்னிப்பு கேட்பார் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சொன்னதெல்லாம் போய் சும்மா ஏதோ தெரியாதனமா சொல்லி போட்டேன் என்று சொல்லி கடைசியா மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் என்று நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்குன கொல பெலச என்று சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலையில் இன்றைக்கு புதன்கிழமை விடிய 10:20 மணி போல ஒரு கைதி வந்து திடீரென்று கத்த ஆரம்பிச்சிட்டார். தனக்கு வந்து நெஞ்சுக்க நோவுது, வலிக்குதுன்னு சொல்லி. அப்போ சிறைச்சாலையில் இருந்த அதிகாரிகள் என்ன செய்யணும், உடனடியாக அவருக்கு ஒரு முதலுதவி சிகிச்சையை கொடுத்துட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயினோம். மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு அவர் அங்கே வந்து உயிரிழக்கிறார். எனவே திடீரென்று அவருக்கு என்ன நடந்தது, எதனால வந்து அவருக்கு ஒரு உடல்நல கோளாறு வந்தது என்பது சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உயிரிழந்த நபருடைய பேர் வந்து நிர்மல் பெர்னாண்டோ என சொல்லப்படுகிறது. தையிட்டி விகாரை சம்பந்தமாக முக்கியமான பௌத்த பிக்கு ஒருவர் தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பயப்படாம துணிச்சலோட சொல்லியிருக்கார். யார் அவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நைனாதீவு நாக விகாரை இருக்குத்தானே, அதனுடைய பிரதானமான விகாராதிபதி. அவருடைய பேர் வந்து நவதலகல பத்மதேரர். நவதலகல பத்மதேரர் அவர் தான் சில பல கருத்துக்களை வந்து துணிச்சலோட சொல்லியிருக்கார். முதலாவது சொல்லியிருக்கார், அந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கிற காணி வந்து பொதுமக்களுக்கு தான் சொந்தமானது. அது யுத்த காலத்தில் வந்து அடாத்தாக பிடிக்கப்பட்டது. இதற்கு எதிராக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியிருக்கார். இது முதலாவது. இரண்டாவது சொல்லியிருக்கார், அந்த விகாரை இருக்குத்தானே, தையிட்டி விகாரை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விகாராதிபதி இருக்காரு தானே, அவருக்கு வந்து இப்போ கிட்டல ஒரு பெரிய பட்டம் ஒன்று கொடுக்க போனது. அந்த பட்டம் கொடுக்க போய் தான் பிரச்சனை. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஏன் பட்டம் கொடுக்குறீங்க, அவர் என்ன சாதனை அப்படி செய்து போட்டார் என்று சொல்லி, அதைத்தான் இந்த பிக்குன்னு சொல்லி வச்சுக்கார். அவர் அப்படி என்ன சாதனை செய்தார் சொல்லி அவருக்கு பட்டம் கொடுக்குறீங்க. என்ன பட்டம் தெரியுமா, வடபகுதிக்கான பிரதான சங்க நாயக்கர் அவர்தான். பிரதான
ஸ்தான சங்கநாயக்க என்று சொல்லி அது இந்த பௌத்த மதத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பட்டம் போல இருக்கு. எனவே வடபகுதிக்கு அவர் தான் பொறுப்பண்ட மாதிரி என்று வைங்கவன் அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தோன்னே அப்ப நயினாதீவு இந்த விகாராதிபதி சொல்லியிருக்கார், நான் இங்க 53 வருஷமா இருக்கிறேன், 53 வருஷமாக ஒரு பிரச்சனையுமே இல்லை, 53 வருஷமா தமிழ் மக்களோட தான் நான் பழகி கொண்டு வரேன், தமிழ் மக்கள் வந்து நல்ல மக்கள், அன்பான மக்கள், ஒரு பிரச்சனையுமே இல்லை, 53 வருஷமா நான் இங்கே இருக்கிறேன். அவர் வந்து நேற்று வந்து அடாத்தாக காணியை பிடிச்சி அதில் ஒரு விகாரையை கட்டினவர், அவருக்கு போயிட்டு இந்த மாதிரி பட்டத்தை கொடுக்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லியும் அவர் கேட்டுக்கார். அதுவும் ஒரு நியாயமான கேள்வி தானே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களை வெட்டோணும் என்று சொல்கிற பிக்கவும் இருக்கிறார். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 53 வருஷமாக தமிழ் மக்களோட பழகுறன், தமிழ் மக்கள் நல்ல மக்கள் என்று சொல்கிற பிக்கவும் இருக்கிறார். இப்படி இருக்குதுன்னு இல்லாமல் ஓம் தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யானைக்கு மேலே ரணில் விக்ரமசிங்க இருந்து எங்கேயோ போகிறார். அவருக்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா நடந்து போகிறார். இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசாவுக்கு 6வது ஒரு ஆளுக்கு பின்னால் போகிறதே வேலையாக போச்சுது. 6வது கணக்கெடுக்க போனால் அதுக்கு பின்னால் போகிறார், நிவாரணம் கொடுக்க போனால் அதுக்கு பின்னால் போகிறார், ஒழுங்காக நிவாரணம் கொடுபடுதான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைக்கு பின்னால் போகிறார். ஏன் போகிறாருன்னு தெரியல. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.